ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இது நம்ம இங்கிலீஷ் கிளாஸ். இப்போ போன கிளாஸில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன் பார்த்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கிளாஸில் வேர்ப் பார்க்கலாம். இப்போ வேர்பை என்ன சொல்கிறோன்னா ஆக்ஷன் வேர்டுங்கிறோம். நவுனை நேமிங் வேர்டுன்னு சொன்னோம். இங்கே வேர்பை ஆக்ஷன் வேர்டுங்கிறோம். தமிழில் வினைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஆக்ஷன் வேர்டுனால் என்ன அப்படின்னா நம்ம செய்கிற செயல்கள் தான் ஆக்ஷன்ஸ். இப்போ அதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லணுன்னா ட்ரிங்க், ஈட், ஸ்லீப், கோ, கம். தமிழில் சொன்னால் போ, வர்றது, போகிறது, இது எல்லாமே ஆக்ஷன் தான். இப்போ எல்லா வேர்புக்கும் 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. அதை என்ன சொல்கிறோன்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் V1, பாஸ்ட் ஃபார்ம் V2, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் V3, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் V4. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ப்ளே, பிளேடு, பிளேட், பிளேயிங். க்ரை, க்ரைடு, க்ரைடு, க்ரையிங். ஸ்மைல், ஸ்மைல்டு, ஸ்மைல்டு, ஸ்மைலிங். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா V2, V3 சேமாக இருக்கும். அதாவது ப்ளேயோட ஈடி சேர்த்தா V2 பாஸ்ட் டென்ஸு, அது ஈடி சேர்த்தோம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3. க்ரையும் அப்படி தான். இங்கே V2வில் பார்த்தீங்கன்னா பாசன்ஸ்க்கு ஐஇடி ஆகுது, V3லேயும் க்ரைடு ஆகுது. அதே போல் ஸ்மைல், V2 ஸ்மைல்டு, V3 ஸ்மைல்டு, ஈடி சேர்க்குறோம். ப்ரெசன்ட் ஃபார்மோட ஈடி சேர்த்தோம்னா பாசன்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் வருது. இப்படி வர வேர்ப்ஸ் எல்லாமே ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ரெகுலர் வேர்ப்ஸ் ஒன்று இருந்தால் அடுத்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோ, வெண்ட், கான், கோயிங். கம், கேம், கம், கம்மிங். ரைட், ரோட், ரிட்டன், ரைட்டிங். இதில் ஃபார்ம்ஸ் எல்லாம் V1 கோவாக இருந்தால் V2 வெண்ட்டாக இருக்குது, V3 கானாக இருக்குது. அதே போல் கம்க்கு V2 கேமாக இருக்குது, V3 அகைன் கம் ஆகுது. ரைட்டுக்கு V2 ரோட் ஆகுது, V3 ரிட்டன் ஆகுது. இப்படி மாறி வந்துச்சுன்னா இதையெல்லாம் இந்த வேர்ப்ஸ் எல்லாம் இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வேர்ப்ஸை 2 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறோம். மெயின் வேர்ப் அண்ட் தென் ஆக்ஸிலரி வேர்ப். மெயின் வேர்பை எதை சொல்கிறோன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ். இவ்வளோ நேரம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாமே மெயின் வேர்ப். அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் ஒரு சென்டென்ஸ்க்கு கம்ப்ளீட் மீனிங்கே கொடுக்கும். இப்போ ஆக்ஸிலரினா என்னென்னு பார்த்தோன்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஹெல்பிங் வேர்ப்ஸ்னால் இது ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். இது யாருக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா மெயின் வேர்புக்கு ஹெல்ப் பண்ணுது. அது எப்படி என்னங்கிறத அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் 4 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஒன் பி ஃபார்ம், செகண்ட் ஒன் டூ ஃபார்ம்ஸ், தேர்ட் ஒன் ஹேவ் ஃபார்ம்ஸ், ஃபோர்த் ஒன் மாடல் ஆக்ஸிலரி. இப்போ பி ஃபார்ம் வேர்ப்ஸ்லாம் எதுன்னு பார்த்தோன்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். டூ ஃபார்ம் வேர்ப்ஸ் எல்லாம் எதுன்னு பார்த்தோன்னா டூ, டஸ், டிட். ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா ஹேஸ், ஹேவ், ஹேட். இப்போ மாடல் வேர்ப்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா வில், வுட், ஷேர், ஷுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட், டேர், ஆட் டு, நீட். இதுதான் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ். இந்த ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் எல்லாம் எப்படி மெயின் வேர்ப்ஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு டு ஃபார்ம் கண்டினியூவஸ் டென்ஸ். இதை டென்ஸ் படிக்கும்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இதை சுருக்கமாக என்னென்னு மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு டு ஃபார்ம் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஹெல்பிங் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது மெயின் வேர்ப்ஸ்க்கு. அடுத்து டு ஃபார்ம் பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இந்த ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் தான் மெயின் வேர்ப்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து டு ஃபார்ம் எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ். நம்ம எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் வச்சு தான் ஃப்ரேம் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ரைட்டிங் த டெஸ்ட். இதில் வேர்பை பார்த்தீங்கன்னா ஆம் ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி. ரைட்டு தான் வேர்பு, அதோட ஐஎன்ஜி சேர்த்து வருது. ஏன்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா டு ஃபார்ம் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லி. அப்போ இந்த கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆக்ஸிலரி வேர்ப் மெயின் வேர்ப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ஐ ஹவ் விசிட்டட் த தாஜ்மஹால். இங்கே வேர்பை பார்த்தீங்கன்னா ஹேவ் விசிட்டட் தான் வேர்பு.
ஹேவ் ஃபார்முக்கு ஹேவ் இருக்குது, விசிட் தான் வேர்பு, அது தேர்ட் ஃபார்மில் வந்திருக்குது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில். அப்போ விசிட்டட் வந்திருக்குது. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஹேவ் விசிட்டட்ங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ஹேவ்ங்கிற ஆக்சிலரி யூஸ் ஆகுது. அடுத்து ஆர் யூ லிசனிங் த கிளாஸ். இங்கே இது எஸ்ஆர்ஓ டைப் கொஸ்டின். இந்த கொஸ்டினே எதில் ஆரம்பிக்குதுன்னா ஆக்சிலரி வேர்ப் ஆரில் ஆரம்பிக்குது. அப்போ இதே போல் தான் எல்லா எஸ்ஆர்ஓ டைப் கொஸ்டினும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ஆக்சிலரியோட ஹெல்ப் தேவை. ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆக்சிலரியோட ஹெல்ப்பு மெயின் வேர்புக்கு தேவையாக இருக்குது. அடுத்து பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆக்சிலரியோட ஹெல்ப் மெயின் வேர்புக்கு தேவையாக இருக்குது. அடுத்து எஸ்ஆர்ஓ டைப் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஆக்சிலரி வேர்ப் மெயின் வேர்ப்ஸ்க்கு தேவையாக இருக்குது. இப்போ இந்த வேர்பை சிம்பிளாக பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு பேசி பழகிறதுக்கோ எழுதி பழகிறதுக்கோ இந்த பேசிக் ஃபார்ம்ஸே போதுமானது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த அட்ஜெக்டிவ்ஸ் அட்வர்ப்ஸ்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.